ஓம் நம சிவாய. ஓம் நமோ நாராயணாய. மகிழ்ச்சி அதிகப்படியாக விரும்பக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா, எங்கேயாச்சும் எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் நல்ல ஒரு சுற்றுலாவுக்கு இல்லாட்டி நல்ல ஒரு டூர் போயிட்டு வரணும், நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுக்கு போயிட்டு வரணும், எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா உங்க ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறவர் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாத தொடக்கத்திலேயே பார்த்தோம்னா ராகுவோட சேர்றதுனால உங்களுக்கு வேலை, குடும்ப சுமைகள் இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய மனசு அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நல்லா சந்தோஷமா இருக்கணும், நல்லா ஹாப்பியா இருக்கணும், எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வரணும், எங்கேயாச்சும் ஒரு டிராவல் பண்ணணும், இந்த மாதிரி மைண்ட் செட்லாம் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி என்பவர்கள் இந்த மாசம் முழுக்க அதிகமா இருப்பீங்க. ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுக்கு அந்த மாசத்த பொறுத்தளவுக்கு வேலை, தொழில், குடும்பம், பணப்புழக்கம், உங்களோட படிப்பு எப்படி இருக்கு? உங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்குது? நீங்க விளையாட்டுத் துறையில இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? ஸோ காமனா இந்த மாசத்த பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, உங்களுடைய வேலை, உங்களுடைய நீங்க பண்ணக்கூடிய தொழில். ஸோ இதை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ராசிக்கு பார்த்தோம்னா இந்த மாசத்தோட பிற்பையிலிருந்து பார்த்தோம்னா உங்களோட தொழிலும் சரி, நீங்க செய்யக்கூடிய தொழிலும் சரி, நீங்க செய்யக்கூடிய வேலையும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி கொஞ்சம் வருமானம் பார்த்தோம்னா ஆரம்ப காலங்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுவுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு பிறகு சுக்கரன் அப்படிங்கிற உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல வரனால உங்களுக்கு மாதம் தொடர்ந்து ஒரு வார காலகட்டங்கள்ல இருந்தே பார்த்தோம்னா கையில பணப்பழக்கம் ஓரளவுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும். அதுலயும் குறிப்பா ரிஷபராசி அன்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு சினிமா துறையில இருக்கீங்க, நீங்க ஒரு எடிட்டிங் ஃபீல்ட்ல இருக்கிறீங்க, நீங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு டிசைன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறீங்க, நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜவுளி கடையில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் பார்த்தோன்னா ஆடை சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி தொழிலில் இருக்காலும் சரி, இந்த மாதிரி வேலையில் இருக்கிறீங்களும் சரி, ஸோ உங்களுக்குலாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அதே மாதிரி மற்ற வேலைகள் பார்க்கக்கூடிய நபருமே சரி, உங்களுக்கு இந்த மாசத்தோட பிற்பகுதி, அதாவது பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 11ஆம் தேதியில இருந்து பார்த்தோம்னா சூரியன் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றதுனால உங்களுடைய 10ஆம் இடம் அப்படிங்கிற பார்த்தா திக்பலம் பெறுது. ஸோ உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிற பார்த்தோம்னா எதிர்பாராத பணவர்கள் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கையில காசும் நீங்க எதிர்பார்த்துருக்க முடியாது, திடீர்னு உங்களுக்கு கையில காசு வரும். ஸோ அந்த மாதிரி எதிர்பாராத பணவர்கள் இருக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துலையுமே சரி, நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு நபராக கருதப்படுவீங்க. அதே மாதிரி நான் அந்த வீடியோ ஸ்டார்ட் ஆனப்போ ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு என்ஜாயபிளா ஒரு வெளியில டூர் போயிட்டு வரணும், வெளியில பார்த்தீங்கன்னா சந்தோஷமா எங்கேயாச்சும் டிராவல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆசைகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாசோட பிற்பகுதியில் கொஞ்சம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெளியே எதுவும் கமிட்மெண்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதம் தொடக்கத்தில் நீங்கள் போயிட்டு வந்துருங்க. ஏன்னா அந்த மாசோட பிற்பகுதியில் உங்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதிக்கு பிறகு 13ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து முக்கியமான வேலைகள், முக்கியமான பொறுப்புகள் வர ஆரம்பிச்சு. மெயினாக உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை எப்பயுமே கொஞ்சம் பிஸியாகவே வச்சுக்கணும். முக்கியமா இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நீங்க அரசியல்ல இருக்கிறீங்க அப்படின்னா அரசியல்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா நீங்க உங்களுடைய பேச்சின் மூலமா பார்த்தா பல காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தோம்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது. ஸோ குடும்பத்தை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல குருவானது வக்கரகதியில இருக்காங்க. குடும்பத்துல நீங்க பார்த்தோம்னா நீங்க இது செய்யணும், அதை செய்யக்கூடாது, இது பண்ணணும், அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க குடும்பத்துல அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் இருக்க நபர்கள் பார்த்தா உங்களை உங்க மேல வெறுப்பாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நீங்க அட்வைஸ் பண்றதை முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா நீங்க அட்வைஸ் பண்றது மூலமாவோ நீங்க பார்த்தோன்னா ஒரு ஆறுதல், அதாவது பார்த்தோன்னா இது செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது மூலமா வீட்டில் குடும்பத்தில் பார்த்தோன்னா பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுலயும் குறிப்பா இந்த ரிஷபராசியில பிறந்த பெண்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் பார்த்தோம்னா இந்த மாசோட முற்பகுதி கிடையாது, பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குடும்பத்தை பொறுத்தளவு பார்த்தோம்னா சுத்தி உள்ளவங்க பார்த்தோம்னா உங்களை ஒரு காசிப் பண்ணி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த அவங்க அதை பேசினாங்க, இவங்க இதை பேசினாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்திகள் பார்த்தோம்னா உங்க மேல பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்க பெருசா எடுத்துக்கிட வேண்டாம். ஸோ அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் கூட நிம்மதி பார்த்தோன்னா இந்த கட்டம் குறைவுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு பார்த்தோன்னா அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் அதை எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. அதே நேரம் உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக அக்கறை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்துல வேணா புதன் அப்படிங்கிறவர் ராகு கூட சேரனால திடீர்னு பார்த்தோன்னா உடல்நிலை சரியில்லாமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அதிகப்படியாக அக்கறை எடுத்துக்கோங்க.
அடுத்து படிப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. நீங்கள் இந்த படிப்பு மேலே கொஞ்சம் அது எப்படியா வந்து கவனம் செலுத்தணும். நீங்கள் மார்க் வாங்கிடலாம், இதை படிச்சிடலாம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அப்படி நீங்கள் வந்து எந்த விஷயத்த வந்து ரொம்ப அசால்ட்டாக எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஞ்சாயத்தாக வந்து முடியும். ஸோ அதனால் வந்து முடிஞ்சளவு கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி விளையாட்டுத்துறையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் சுமாரான வெற்றி தான் இந்த காலகட்டத்தை பொறுத்தளவு கொஞ்சம் இருக்குது. ஏன்னா உங்க ராசிக்கு வந்து பார்த்தோம்னா 3ஆம் இடத்த அதிபதியான சந்திரன் அப்படிங்கிறது வந்து மாசம் தொடங்கக்கூடிய காலகட்டம் வந்து பார்த்தா ரொம்ப பலமா தெரிஞ்சாலும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அமாவாசையை நோக்கி டிராவல் பண்றதுனால உங்களுக்கு மாசம் தொடக்கத்துல வந்து வெற்றிகள் வந்தாலும் மாசத்துல பிற்பகுதியில கொஞ்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சுமாரா இருக்கக்கூடிய ஒரு நாட்களா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய காதல் வாழ்க்கை, உங்களுடைய லவ் லைஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாசம் முழுக்க உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. உங்க லவ் லைஃப்ல வந்து பார்த்தா இந்த காலகட்டம் வந்து நீங்க பண்ணக்கூடாத ஒரு விஷயம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய அன்புக்குரியவர்கள்கிட்ட, அது உங்களுடைய காதலனும் உங்களுடைய காதலி அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக நீங்க அட்வைஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரிவினைகளை வந்து கொஞ்சம் உண்டாக்கும். மற்றபடி இந்த மாசம் அப்படிங்கிற பார்த்தோம்னா ரிஷபராசி என்பதற்கு நல்ல ஒரு ஜாலியான ஒரு மாசமா இருக்கும். இதே மாதிரி மற்ற ராசிக்காரங்களுடைய ராசி பலன்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.